வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பென்ட்ரைவை வீட்டில் வந்து கொடுத்தோன்னே வீரா என்ன பண்ணுறாங்கன்னா டோரெல்லாம் சாத்தி வச்சுட்டு பென்ட்ரைவை போட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆகிருக்காளே, இது யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கும்போது கரெக்டாக வந்து விஜி வந்து ஒட்டி கேட்குறாங்க. ஒன்றுமே நமக்கு கேட்கலையே, என்னவா இருக்கும், ஒரு வேளை நம்ம அந்த வடிவை வச்சு சாட்சி சொல்ல வச்சோமோ அந்த விஷயமா இருக்குமா, இல்லை மாறனை வந்து நம்ம அடியாட்கள்லாம் வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணோமே அந்த விஷயமா இருக்குமா, எதை பற்றின பென்ட்ரைவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க. வீரா வந்து பென்ட்ரைவில் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து கார்த்தி வீரா வந்து கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. என்னால் வர முடியாது அப்படின்னு வீரா சொன்னோன்னே, நீ வா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பென்ட்ரைவை எடுத்து ஒரு இடத்துல வந்து மறைச்சி வச்சுட்டு தான் வீரா போவாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா வீராவோட ரூம்குள்ளே போய் பென்ட்ரைவை தேட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி வீரா கிட்ட, ஏன் வீரா நீ எனக்கு எப்போவும் ஹெல்ப் பண்ணுவ, முன்னாடியெல்லாம் பிரச்சனையில் மாட்டினனே அந்த 10 லட்சம் பண விஷயத்தில், அப்போ கூட நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி விட்ட, இப்போ மட்டும் ஏன் எனக்கு வந்து சப்போர்ட்டாகவே இருக்க மாட்டேற, என்னை நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோன்னே, நான் முன்னாடி பண்ணது வேறு விஷயம், இப்போ நீ பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, 2 பேருக்கு வந்து தாலி கட்டி வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணியிருக்க, இதுக்கு நான் எப்பவும் என்றைக்கும் உடந்தையாக இருக்க மாட்டேன், நீ செஞ்சது தப்பு கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீரா நீ மட்டும் எனக்கு துணையாக இருக்கணும், இந்த விஜயை பற்றி நம்ம வந்து நிரூபிக்கணும்னா நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் முடியும், நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும், மாறனும் நீயும் சேர்ந்து எத்தனையோ விஷயங்களை வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க, எனக்கும் நீங்கள் துணையாக இருக்கணுங்கிற மாதிரி கேட்டோன்னா, என்னால் முடியாது, நீ கேட்குற எல்லாத்துக்கும் நான் முன்னாடி செஞ்சேன், ஆனால் இனிமேல் செய்வேன்னு நினைக்காத கார்த்தி, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீரா வந்து கோவமாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தான் பென்ட்ரைவை விறுவிறுன்னு தேடி எடுத்துக்கிட்டு விஜி வந்து வீரா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் புடவையை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஓன் புடவையை என் ரூமில் எப்படி தேடுற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மாடியில் காய வச்சுருந்தோம், ஆனால் மாற்றி மிஸ் ஆகி எடுத்துகிட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் தேடினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அப்படியெல்லாம் வந்து உன் பொருளை நான் எடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, நான் இல்லாத நேரம் பார்த்து என் ரூமில் ஏதோ நீ தேடிக்கிட்டு இருந்த, ஆனால் கேட்டால் ஏதோ சொல்லி சமாளிக்கிறல்ல அப்படின்னோன்னே, இல்லை வீராக்கா நான் உண்மையாகவே புடவையை தான் தேடி வந்தேன், நான் என்ன வேறு உங்கள் ரூமில் தேட போகிறேன், எனக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பென்ட்ரைவ் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து அந்த பென்ட்ரைவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் பென்ட்ரைவை வந்து போட்டு பார்க்குறாங்க. ஐயோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் வந்து இருக்கா, இதில் நம்ம வந்து மாறனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டதில் பாண்டியன் வந்து இறந்துட்டாரே, அந்த பற்றி வீராவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அந்த சிஐடி வேலையெல்லாம் வீரா பார்க்குறதுனால தான் எனக்கு சுத்தமாக வந்து வீரா கிட்ட எதுவுமே பிடிக்கல, ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் பார்த்து நிறைய வந்து மாறனை காப்பாற்றிட்டா, வீரா உன்னை முதல்ல ஒழிச்சு கட்டணும், நீ தான் இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதே, அதனால் உனக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முதல்ல இந்த ஆளுங்களுக்கு வந்து பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டவங்கள வந்து நம்ம உஷாராக இருக்க சொல்லணும், வீரா வந்து எப்படியும் கண்டுபிடிப்பா, அவங்க மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிச்சிட்ருக்காங்க.